பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 18வது வசனம். Proverbs chapter 28 verse 18. உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். Whoever walks blamelessly will be saved. ஹல்லேலூயா. வேத வசனத்தின்படி இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உத்தமனாய் வாழு. யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யாதீங்க. யாருக்கும் நீங்க அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தணும்னு நினைத்து பொல்லாங்கான காரியங்களை செய்யாதீங்க. தீமையான காரியங்களை செய்யாதீங்க. யாரையும் ஏமாற்றாதீங்க. உத்தமனாய் வாழு. உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழுங்க. நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. நான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவேன் என்று இன்றைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம அநேக காரியங்கள்ல நம்ம மாறி மாறி செய்து கொண்டு இருக்கிறோம். யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கான ஒரு காரியம் செய்துட்டாங்கன்னா நீங்களும் என்ன செய்றீங்க, அவங்களுக்கு நீங்களும் ஒரு தீங்கான காரியங்களை செய்யணும்னு சொல்லி நினைத்து அநேக காரியங்களை செய்றீங்க. அவங்க இப்படி என்னை ஏமாத்திட்டாங்க, அவங்க என்ன இப்படி காயப்படுத்திட்டாங்க, நானும் அப்படியே நான் இருப்பேன், நானும் ஏமாத்துவேன், நானும் பொய் பேசுவேன், நானும் அவங்களுக்கு ஒரு தீமையான காரியங்களை செய்வேன்னு சொல்லி இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. உத்தமமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேன். யாரும் குறை சொல்லுகிறபடி நான் வாழாம நான் உத்தமமாய் நான் வாழ்வேன் என்று கர்த்தருக்கு முன்பதாக ஒரு முடிவெடுங்க. பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணிங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். இன்னொரு மனுஷனை இல்லை இன்னொரு ஒரு மனுஷிய அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற காரியங்களை அழித்து நம்ம வாழணும்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது. நம்ம தீமையான காரியங்களை செய்யக்கூடாது. பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நீதியான காரியங்களை செய்து வாழுகின்ற பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே இயேசுப்பா, உங்களுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ தங்களை இன்னைக்கு அர்ப்பணிக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுங்க. எல்லா தேவைகளையும் சந்திங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுடைய வாழ்க்கையில யாரும் உங்களை பார்த்து குறை சொல்லாதபடி நீங்க வாழுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில அவர் உங்களை உயர்த்துவார். பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்க. நன்மையான காரியங்களை செய்யுங்க. நற்கிரியைகளை செய்யுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை தருவார். அவர் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களை வழி நடத்துவார். God bless you. Have a wonderful day.